வாங்கங்க, இப்போ நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுக்கிறோம் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரமும் பாவக்காய் செடியும் ஒன்றா வளர்த்துருக்கோம். தலை தெரியும் உங்களுக்கு, பூ பூத்துருக்குது முருங்காயில். செம்பருத்தி, இதில் இன்னொன்று முருங்காய் செடி இருக்குது. வெள்ளை நாகப்பழம் பெரிய தொட்டியில் நாங்கள் வச்சுருக்கோம். இது ஷார்ட் ஃபுட்டு. ஷார்ட் ஃபுட்னா கேரளா நெல்லிக்காய் சொல்லுவாங்க. இது தேன் சப்போட்டா. இது பல வகையான செடிகளை நாங்கள் வச்சுருக்குறோம். பாருங்கள், ஒரு 2 தக்காளி வந்துருக்கு. கொடி வர நம்ம 3 கொடி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ஒரு கிழங்கு விளைய கொடி தான். வெத்தலை செடி, பிரண்டை பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்சி வளர்ந்துருக்குது. மல்லி செடி பாருங்கள். நிறைய செடி நல்லா வளர்ந்துருக்குது. இது வந்து மரவள்ளி கிழங்குங்க. மரவள்ளி கிழங்கு நாங்கள் ஏற்கனவே வந்து எடுத்தாச்சு. இது 2வது வாட்டி நாங்கள் போட்டிருக்கோம். ட்ராகன் ஃப்ரூட்டு, புளிச்சிக்கீரை, கீரை வகையில் இங்கே தான் இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்டும் திரும்பி பழமும் ஒன்றா வச்சு வளர்க்குறோம். இது குண்டு மிளகா. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பழம் செடிங்க. அது ப்ளூபெர்ரி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா தக்காளி செடி எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குது. இது ஒரு செரிப்பழம். செரிப்பழம் வந்து இப்போ தான் பூ விட்டுருக்குது. சின்னதாக இருக்குது பூவு. இது வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் வந்து இப்போ நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். 2 வாட்டர் ஆப்பிள் இருக்குது. ஒன்று வந்து ரெட் வாட்டர் ஆப்பிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை வாட்டர் ஆப்பிள். இது வெள்ளை வாட்டர் ஆப்பிள். இதுலேயே பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் செடி வச்சுருக்கோம். அத்திப்பழம் இப்போ நம்ம ஒன்று காய்ச்சிருக்குது. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்னதாக காய்ச்சிருக்கு. இது புளிச்சிக்கீரை. புளிச்சிக்கீரை நல்லா சின்னதாக சன்னம் காட்டணும், நல்லா வளர்ந்துருக்கு. இது மிளகா, குண்டு மிளகா. குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன இருக்குங்க, பூ விட்டுருக்குது. இப்போ நீங்கள் மாடி தோட்டோட எல்லா செடியும் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இதுதான் இப்போதைக்கு செடி இருக்குது. இது வடமல்லி. இந்த மாதிரி நீங்கள் மழை டைமில் விதைகளை போட்டால் நல்லா வளர்ந்துடும். இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
எங்களுக்கு லைக் பண்ணுங்கள்.